வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த 26 நாட்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை என்ன மாதிரியா கொடுக்க போறார். ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆடம்பர ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அடுத்து ஒரு கலத்தர காரகமும் கூட இந்த சுக்கிரன். அதனால எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு முதல் ராசியான இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இவர்களினுடைய ஆடம்பர வாழ்க்கைக்குண்டான ஒரு தொடக்கமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஏன்னா 7.5 சனியினுடைய விரய சனியில இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்ப அந்த சனியினோட சேர்ந்து இந்த சுக்கிரன் பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மேஷ ராசி என்பர்கள் தனக்குண்டான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு நிதானம் தவறி தேவையில்லாத செலவுகளுக்கு உட்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம், அதாவது மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருக்கும். தனக்கான தேவைகள், ஒரு சுயநலத்திற்காக வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் இருக்க போறாங்க. மேஷராசி என்பர்கள் எப்போதுமே சுயநலம் இல்லாமல் வாழக்கூடியவர்கள். தனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. தனக்குன்னு சில விஷயங்களை எண்ணி இவர்கள் பயணிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல தனக்குண்டான ஒரு சேமிப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஃபண்ட்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல நீங்க டெய்லி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பணம் உங்க கைவசம் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அதிகப்படியான ஒரு நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சுக்கிரன் உச்சம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த மேஷராசி என்பர்கள் தனக்குண்டான ஒரு ஆடம்பர வாழ்க்கையில இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேஷராசி என்பர்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சு எல்லாத்தையுமே இழந்த நபர்களாக தான் இருப்பாங்க. ஒரு 2-3 வீடுகள் வைத்திருந்து அந்த வீடுல 2 வீடை வைத்துட்டு இப்போதைக்கு தனக்குன்னு ஒரு வீடு வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக எல்லாத்தையுமே இழந்த நபர்களாக இருந்த இந்த மேஷராசி என்பர்கள் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் அதற்குண்டான சில முயற்சிகளை செய்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க புதிதாக ஒரு வீடு வாங்குறதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு உண்டான சில முயற்சிகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஹோம் லோன் அதாவது லோனே இல்லாமல் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்ச மேஷராசி என்பர்கள் கூட இந்த சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல ஏன் ஒரு லோன் போடக்கூடாது, லோன் போட்டு நம்ம ஏன் அந்த வீடை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக உங்க பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு நேரம். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு விரயங்களையும் அதற்குண்டான முதலீடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 12ஆம் இடத்துல குரு அல்லது சுக்கிரன் இருக்கும்போது இந்த காலகட்டம் மறைமுகமான ஒரு முதலீடுகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 26 நாட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் மாணவர்கள் அவர்களினுடைய படிப்புல அதிகப்படியாக கவனம் செலுத்தணும். தேவையில்லாத ஆடம்பர விஷயங்கள்ல இவர்களினுடைய எண்ணங்கள் பயணிச்சது அப்படின்னா அதனால மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விளைவை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் போன்ற விவகாரங்களில் அதிகப்படியான ஒரு இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி நம்ம அதிகப்படியான நம்மளுடைய
எண்ணங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரம். அதுல இந்த காதல ஒரு வாலிப பருவத்துல இருக்கக்கூடிய நபர்கள் காதல் செய்யக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு உல்லாசமாக இருக்கணும்னு எங்கேயாவது வெளியிடத்துக்கு போறது, அடுத்து பாத்தீங்கன்னா வேற வேற சுற்றுலா விஷயங்களுக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்றது, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதை எல்லாத்தையுமே மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள்ல இருந்து இந்த மேஷராசி என்பர்கள் ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த மாதிரியாகலாம் நாங்க போய் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்த சுக்கிரன் உச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டுல வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளையும், கிட்டத்தட்ட 6 மாத காலமாக வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரிந்து மிகப்பெரிய ஒரு வேதனைகளை அனுபவித்த இந்த ராசி என்பர்கள் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த மார்ச் மாதத்துல அதற்குண்டான நிவர்த்தியை, சாதகமான ஒரு வேலை வாய்ப்புகளையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்களை தடையில்லாமல் ஒரு லேக் ஆகாமல், அதாவது எந்த இடத்துல நீங்க பணத்தை கொடுத்தீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு அழகா உங்களுக்கு மீண்டும் அது வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் நிறைய வருமானங்களையும் தடையில்லாத ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். யாருக்காவது அதாவது விஆர்எஸ் வாங்கிட்டு அவங்க அடுத்து அதுக்குண்டான ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த மாதம் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுமையான வருமான பலனை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாகவும், அதே சமயத்துல முதலீடு சம்பந்தப்பட்ட சில அமைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்துல இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் தொழில்ல கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில இருந்து நீங்க தனியாக தொழில் வைத்து நடத்துவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயத்துல நீங்க தனியாக ஓனா சுய தொழில் புரியுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு சில இடத்துல ஒரு முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஒரு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான சில செலவுகளை இந்த சுக்கிரன் உச்ச காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பெண்கள் இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, அடுத்து அந்த திருமண உறவுகள்ல தேவையில்லாத சில பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் 3வது நபர்களின் தலையீட்டுனால ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த 3வது நபர்களின் தலையீட்டுனால இவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள், இதனால ஒரு மன வெறுப்புகள், தேவையில்லாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தவிர்க்கக்கூடிய ஒரு நேரம், இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு பக்கம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வருமானத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த காலகட்டம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அந்த வருமானங்கள் ஒரு முதலீடாக செயல்படுவதற்குண்டான ஒரு காரண நேரமாகவும், அடுத்து உறவுகள் மீதான சில விஷயங்கள்ல ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த 26 நாட்கள் இருக்க போகுது. இது உங்களுடைய கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிர திசை நடக்குது, இல்ல ராகு திசையே நடக்குது அப்படின்ற பட்சத்துல எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் 12ஆம் இடத்திலேயே இருக்கிறாரு, உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னா அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், திருமண ரீதியான சில வரன்கள்ல எந்த மாதிரியான சில விஷயங்கள்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.